நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், இது பார்த்தீங்கன்னா 10 EMI நான் இப்போ இந்த இன்வாய்ஸை கொடுக்க போகிறேன். மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸோட டோட்டல் அமௌண்ட் 10 லட்சம். அப்படின்னா மாதம் 1 லட்சம் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கான ஷெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணி நீங்கள் போட்டுப்பீங்க, இன்வாய்ஸ் டேட்டை காப்பி பண்ணி நீங்கள் போட்டுப்பீங்க. இதே தான் 10க்கும் வரப்போகுது. ஸோ 10 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணிவிடுவீங்க. இப்போ அடுத்தது டியூ டேட்டு மாதம் 1 லட்சம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, 7 ஜூன், 7 ஜூலை இப்படின்னு ஒன்று ஒன்றா கீப் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இது எப்படி சுலபமாக ஃபில்அப் பண்ண போகிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமௌண்ட் நான் போட்டுக்கிறேன் 1 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஃபில் பண்ணுவோம் இல்லையா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேட் எப்படி ஃபில் ஆகும். இப்போது நமக்கு இது மந்த்து தான் இன்க்ரிமெண்ட் ஆகணும், எனக்கு டேட் இன்க்ரிமெண்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு சின்ன ஆப்ஷன் வரும். இதில் ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் உங்களுக்கு வரும். இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில் மந்த்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மந்த் இன்க்ரிமெண்ட் ஆகும், டேட் மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஜூன், 7 ஜூலை, 7 ஆகஸ்ட், 7 செப்டம்பர்னு ஆட்டோமேட்டிக்காக மந்த்து அதுக்கேற்ற மாதிரி இயரும் இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே உங்களுக்கு வந்து இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபில் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டேட் அதே தான் இருக்கும், மந்த் அதே தான் இருக்கும், இயர்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இல்லை எனக்கு ஃபில் டேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். 7, 8, 9, 10 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்குது, ஜூன் முடிஞ்சாலும் ஜூலை வரும். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் ஈஸியாக 1 கிளிக்கில் ஃபில்அப் பண்ணிக்கலாம், கஷ்டப்பட வேண்டியதில்லை. அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு டேட்டா சாம்பிள் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு, குவான்டிட்டி, யூனிட் காஸ்ட், வேல்யூ இங்கே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது இன்றைக்கி நான் டவுன்லோட் பண்ண டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா வந்து நான் எதுவும் ஃபார்மேட் பண்ணல, அலைன் பண்ணல, கண்ணா பின்னான்னு இருக்குது. நேற்று நான் இதை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இதே ஃபார்மேட்டில் நான் இதை அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பி இதே மாதிரி இன்றைக்கும் இதை உட்காந்து ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா. இது எப்படி குயிக்காக பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், பேஸ்ட் ஸ்பெஷல், ஃபார்மேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸ் அப்படின்னு 4வது ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கீழே இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த போல் பண்ணுறது, இந்த கலரை மாற்றுறது, இந்த லைன்ஸ் போடுறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு இல்லாமல் போயிடும். இமீடியட்டாக நேற்று நான் என்ன ஃபார்மேட்டில் அனுப்பிச்சேனோ அதே ஃபார்மேட்டில் எனக்கு இந்த டேட்டா கன்வெர்ட் ஆகிடும். ப்ரொவைடட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, இங்கே மேலே இருக்கிற ஹெட்டர்ஸு, கண்டென்ட்ஸும் ஒரே மாதிரி டைப்பில் உங்கள் கீழேயும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மாறி மாறி வரும். அடுத்தது இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டி, யூனிட் காஸ்ட் எனக்கு இங்கே இருக்குது. இப்போ எனக்கு இதோட வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 250, 10 இந்த ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஸோ காலியாக இருக்குது. இங்கே 50 இருக்குது, இங்கேயும் ஸ்டாக் இல்லை, சரிங்களா? ஆனால் இதோட காஸ்ட் எனக்கு தெரியும். இப்போது எனக்கு இதோட வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் காஸ்ட் போடுவீங்க, கரெக்டாக? இப்போ இதோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் காஸ்ட் போடுவோம். போட்டு இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோஸ்னு வரும். எனக்கு இந்த ஜீரோஸ் வரக்கூடாது, பட் அதே நேரத்தில் எனக்கு வந்து வேல்யூ வேணும் அப்படின்னா இன்னொன்று ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த குவான்டிட்டி இருக்குது இல்லையா, இந்த காலமை ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு பக்கத்து காலமை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுங்க. கொடுத்து இங்கே மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிவிட்டு கூடவே இந்த ஸ்கிப் பிளாங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. இங்கே 250 இருக்கா, இங்கே 10 இருந்ததா, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி 2500 கொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி 100 × 10 1000 வந்துடுச்சு. இங்கே blank இருந்தது இன்ட்டு 5 0, அதனால் என்ன பண்ணிடுச்சு, நில் போட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போடுறோம். இல்லைனா அது 000 வரும். இப்போ அந்த ஃபார்மேட்டிங்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த 0 வர வேண்டாம், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாங்க்ஸ் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணோன்னா அந்த கம்ப்யூட்டேஷனை ஸ்கிப் பண்ணி ஃபார்மேட்டை மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.